ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம டே 2 ஆஃப் அவர் ட்ரிப் தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாங்க புக் பண்ண ஹோட்டல்லேயே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ அங்கேயே நல்லா சாப்பிட்டோம். ஹெவியாக சாப்பிட்டுட்டோம். பசங்களும் நல்லா ஹெவியாகவே சாப்பிட்டுட்டாங்க. எங்களோட ஃபஸ்ட் அட்ராக்ஷன் வந்து டூசான் மவுண்டன் பார்க் தாங்க போனோம். அங்கே ஃபுல் லேண்ட்ஸ்கேப்புமே அவ்வளோ சுவாரோ பிளான்ஸ் தான் இருந்துச்சு. நிறைய குட்டி குட்டி ஹைக்ஸு, லுக் அவுட் பாயிண்ட், சீனிக் ட்ரைவ்லாம் இருந்துச்சு. சான்ஸே இல்லாமல் இருந்துச்சுங்க. இந்த ஒரு சுவாரோவுமே 60 to 150 இயர் ஓல்டுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ அழகாக, அவ்வளோ சில சுவாரோஸ்லாம் வந்து பேர்ன் ஆகி இருந்துச்சு. அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நம்ம வீட்டில் எப்படி முன்னாடி சொன்ன மாதிரி தென்னை மரம் வளர்ப்போமோ அதே மாதிரி எங்கள் வீடெல்லாம் வந்து சுவாரோ நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டர்ஸ் வந்து பார்க்கலாம். இங்கே நிறைய மவுண்டன்ஸ் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் மவுண்டன் ஃபுல்லாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்டர்ஸ் தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாக கவர் பண்ணி இருந்துச்சு. அந்த ட்ரைவ் ஃபுல்லாகவே வந்து நிறைய குட்டி குட்டி ஹைக்ஸு நிறையா இருந்துச்சு, லுக் அவுட் பாயிண்ட்ஸு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் மட்டும்தான் போய் பார்த்தோம். ஏன்னா கிட்ஸை வச்சுட்டு நிறைய போகவும் முடியல. அண்ட் வெதர் வந்து செம்ம ஹாட்டாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 100 டிகிரி கிட்டே இருந்தனால எங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் எக்ஸாஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் நல்ல வேளை வாட்டர் நிறையாவே எடுத்துகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் எலக்ட்ரோலைட்ஸும் நாங்கள் வாங்கிட்டே போயிட்டோம். அதனால ஈஸியாகவே இருந்துச்சு. எங்களோட நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து சுவாரோ நேஷ்னல் பார்க் தாங்க. இங்கே விசிட்டர் சென்டர்லேயே நிறைய பார்க்கிங் இருந்துச்சு. அண்ட் விசிட்டர் சென்டரில் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் ப்ரௌசர்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிட்டோம். கிட்ஸுக்கு இங்கே ஜூனியர் ரேஞ்சர் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அதில் நிறைய பசில்ஸ், ட்ரெஷர் ஹண்ட் அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அது முடிச்சுட்டா நம்மளுக்கு வந்து கிட்ஸுக்கு பேட்ச் அண்ட் சர்டிஃபிகேட்லாம் கொடுப்பாங்க போல். ஸோ அது கிட்ஸு ரொம்பவே இன்வால்வ் பண்ணி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் முடித்தாங்க. இங்கே டெசர்ட் டிஸ்கவரி ட்ரெயில்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து பாத்வே ஃபுல்லாக பேவ்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய சுவாரோ ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு கார்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. விசிட்டர் சென்டர்லேயே ஒரு சொவனியர் வாங்கிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சுவாரோவில் ஸ்கெலிட்டன் சொல்கிறாங்க. இது வந்து ஸ்கெலிட்டன். ஸோ வெளியில் இருக்க ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகி இந்த க்ரீன் கலருக்கு உள்ளே இந்த மாதிரி ஸ்கெலிட்டன் தான் இருக்குமா. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்க.
எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து ஹரிசோனா சொன்னாரா டெசர்ட் மியூசியம் தாங்க போனோம். இங்கே நிறைய எக்ஸிபிட் வச்சுருந்தாங்க. ஆனால் என்னென்னா 85% அவுட் சைடில் தான் இருக்கும், கொஞ்சம் தான் உன் சைடாக வச்சுருக்காங்க. செம்ம வெயில் வேறு, ஸோ கொஞ்சம் எக்ஸாஸ்டிங்காகவே தான் இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரோலைட் இருந்ததுனால வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே இருந்தோம். ஸோ கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி லிசர்ட்ஸ், கைக்கோ அந்த மாதிரி நிறைய அங்கங்கே இருந்துச்சு. பாத்வேலேயே நிறையா லிசர்ட் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ஐயோ என்னடா இதுன்னு இருந்துச்சு தான். நான் பசங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ரொம்ப புதுசாக வியப்பாக இருந்துச்சு. நாங்கள் மியூசியம் ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிக்கவே 4 ஆயிடுச்சுங்க. ஸோ நாங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனதுனால லஞ்சுக்கு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பெருசாக ஒன்றும் பசிக்கவும் இல்லை. மியூசியம் முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ரெஸ்டாரண்ட் தான் போனோம். டியூமெரிகோன்னு ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் தான் போனோங்க. இங்கே ஃபுட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் குவான்டிட்டியும் ரொம்ப ரீசனபிளாகவே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஹோட்டலுக்கு திரும்பி வந்துட்டோங்க. அங்கேருந்து ஒரு 15 மினிட் ட்ரைவ் தான் ஹோட்டல். டயர்டாக வேறு இருந்துச்சு, எக்ஸாஸ்டிங்காக. ஸோ நல்லாவே தூங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு டே இன்னும் மோர் ஆக்டிவிட்டீஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீக்கு இன்னொரு டே 3 வீடியோவில் பார்க்கலாமா?